கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று 61ஆம் அதிகாரம் 3வது வசனம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தர் துயரத்தில இருந்து ஆறுதல் படுத்துகிற தேவன்தான். அதே போல சாம்பலிலிருந்து சிங்காரத்தை கொண்டு வருகிற தேவன்தான். அதே தேவன் தான் சொல்றாரு, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவேன் அப்படிங்கிறார். அப்ப சியோன்ல இருக்கிறவங்க ஏன் துயரப்படணும்? அப்ப சியோன்னா என்ன? சியோன்ல இருக்கிறவங்களை ஏன் ஆண்டவர் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்னா, சியோன் அப்படின்னா ராஜா வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அப்ப ராஜ அரண்மனையில இருக்கிறவங்க அந்த ராஜ அரண்மனைக்கு ஏற்ற விதமா வாழவில்லை என்றால் கட்டாயம் அவர்களை சீர்படுத்த வேண்டியது அவசியம். தாவீதுக்கு உயிர் நண்பனாய் இருந்த யோனத்தானுக்கு ஒரு குமாரன் இருந்தான். தாவீது யோனத்தானோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருந்தாரு. தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இருக்கிற அந்த சிநேகம் ஒரு ஸ்திரீயினுடைய சிநேகத்தை போல இருந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட யோனத்தான் மரித்த பின்பு யோனத்தானின் நிமித்தமாக சவுல் வீட்டுல தயை பாராட்டுவதற்கு யாராகிலும் இருக்கிறார்களா என்று தாவீது விசாரித்த அந்த காலத்துலதான் இந்த மேவிபோசேத் தாவீதினிடத்துல வரவழைக்கப்படுகிறான். இப்ப தாவீதினிடத்துல மேவிபோசேத் வந்த போது தாவீது தன்னுடைய சிநேகிதனை மனதில் வைத்து அரண்மனையில இடம் கொடுக்கிறாரு. அவங்க தாத்தாவினுடைய சொத்துக்களை எல்லாம் அவருக்கு மீட்டு கொடுக்கிறாரு. நீ என்னால என் கூட வாசம் பண்ணலாம் அப்படிங்கிறார். அந்த நேரத்துல மேவிபோசேத் தாவீதுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பா என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியேன் எம்மாத்திரம் அப்படின்னா. யோசிச்சு பாருங்க, இவங்க தாத்தா இஸ்ரவேல்ல முதல் ராஜா. இவனுடைய அப்பா தாவீதினுடைய உடன்படிக்கை சிநேகிதன். அவருக்கு பிறந்த இந்த பிள்ளை பாருங்க, அவரிடத்துல தாவீதினிடத்துல என்ன மறு உத்தரவு கொடுக்கிறாருன்னா, செத்த நாய் அப்படிங்கிறார். இதுதான் சியோன் வாசிகளை தேவன் சீர்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை அறிய வேண்டிய விதமா அறியாலனா அநேக நேரங்களில நம்மளுடைய ஜெபங்கள் கூட பாத்தீங்கன்னா தவறுதலாத்தான் இருக்கும். இந்த மேவிபோசேத் செத்த நாய் கிடையாது. இவங்க அப்பா எப்பேற்பட்ட ஒரு மனிதன் அப்படின்னா, எல்லோரும் அமைதியாயிருந்த காலகட்டத்துல தன்னுடைய படையில இருக்கிற ஒருவனை அழைத்து கொண்டு போய் யுத்தம் பண்ணி ஜெயத்தைய பெற்றார். 1 சாமுவேல் 13:3 சொல்லுகிறது, மற்ற யாரிடத்திலும் பட்டயம் இல்லாமல் இருந்தது, சவுலின் இடத்திலையும் யோனத்தான் இடத்திலையும் மாத்திர பட்டயம் இருந்தது. இப்ப யோனத்தான் தன்னுடைய படையில இருக்கிற ஒருவனை அழைத்து கொண்டு போய் கொஞ்சம் பேரை கொண்டாகிலோ அநேக பேரை கொண்டாகிலோ ரட்சிப்பதற்கு கர்த்தர் தடையில்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை பண்ணி ஜெயம் பெற்று வந்த ஒரு யுத்த வீரனுடைய மகன். அது மாத்திரம் அல்லாது, இதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 3-4 வசனங்களில இதே தாவீதினிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு தன் போட்டிருந்த வஸ்திரத்தையும் கழட்டி கொடுத்த இப்படி ராஜகுமாரன் தான் இவங்க அப்பா. ஆனா இந்த பிள்ளை இப்ப என்ன ஆயிட்டான்னா, ராஜகுமாரனுடைய அந்த இருதயம் இல்லாம செத்த நாயை போல இருக்கிற ஒரு இருதயமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
இதே 2 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற போது அவசரத்திலே அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். இவன் பிறவியிலே முடவன் கிடையாது, இவனை முடவனாக்கிய ஒரு தாதி. எப்பேற்பட்ட தாதி அப்படின்னா, இந்த அரண்மனையில பணிபுரிந்து கொண்டு இருந்த தாதி. இப்ப தாதி அப்படிங்கிறவங்க அரண்மனையில பணிபுரியலாம். ஒருவேளை அரண்மனையில இருக்கிற பாத்திரங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கலாம், அரண்மனைக்கு வருகிற வழியை அறிந்திருக்கலாம். ஆனா இந்த யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற உறவை அந்த அம்மா அறியல. அதே போல இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த சியோனில சீர்படுத்த வேண்டிய இருக்க காரணம் என்னன்னா, யாரோ சிலர் கையில போய் மாட்டிக்கிறாங்க பாருங்க. சம்பந்தமே இல்லாதவர்கள் கையில போய் மாட்டிக்கிறாங்க. அவர்கள் இவர்களுக்கு கொடுக்கிற ஆகாரம். தாதி அப்படின்னா பணிவிடை பெண் என்று அர்த்தம். அப்ப பணிவிடைக்காரிக்கு அரண்மனையும் இல்ல, ராஜாவும் இல்ல. என்ன வேலை செய்யறாங்களோ அதுல வரக்கூடிய வருமானத்தை எடுத்துத்தான் இந்த பிள்ளைய வளர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒருவேளை 4 வீட்டுல போய் பாத்திரம் கழுவுறாங்க, துணி துவைக்கிறாங்க, அந்த வீட்டுல கொடுக்கிற ஆகாரம் அந்த அம்மாவுக்கு கிடைக்கிற மாதிரி அதுல இருந்து மீதி ஆகிறதான் கொண்டு வந்து இந்த மேவிபோசேத்துக்கு கொடுக்க வேண்டியது. இப்ப இன்றைக்கு எத்தனையோ பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எனப்பட்டது மங்கிய நிலைமையில இருக்குது, அல்லது நெறிந்த நாணலை போல இருக்கிறதற்கு காரணம் என்னன்னா, ஆரோக்கியமான ஆகாரத்தை உண்ணாமல் இருப்பதுதான். யவீருவினுடைய மகள் வியாதிப்பட்டு விடுகிறாங்க. யவீரு வந்து கூட இயேசுவின் இடத்துல வந்து வேண்டுதல் செய்கிறார். ஐயா, நீர் வந்து என் மகளை தொட்டால் என் மகள் சொஸ்தமாவாள் அப்படிங்கிறார். இப்ப யவீரு ஜெபிக்கிற போது யவீருனுடைய மகள் உயிரோடு இருக்கிறாங்க, ஆனா வியாதியா இருக்கிறாங்க. இப்ப இயேசு யவீருவின் வீட்டை நோக்கி வருகிற போது யவீரு வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை மரித்து போய்விட்டாள் அப்படிங்கிறாங்க. இப்ப யவீருவுக்கு இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல என்ன செய்வதென்று தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, உயிரோட இருக்கும்போது வியாதியா இருக்கும்போது இயேசு தொட்டார்னா சுகமாகும், பிள்ளை இறந்து போயிடுச்சு, இனி தொடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படி என்கின்ற ஒரு எண்ணம் வந்துடலாம். அந்த நேரத்துல யவீரு கேட்ட இந்த செய்திய இயேசுவும் கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரோடு நடந்து போறேன் பிரதர், விசுவாச பயணத்துல நடந்து போறேன், ஒரு ஜெபத்தோடு கூட போகிறேன், ஆனா வருகிற செய்திகளோ எதிர்மாறாய் இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க கேட்கிற இந்த செய்திகளை நீங்க மாத்திரம் கேட்கலைங்கள, நீங்கள் அழைத்து கொண்டு போகிற இயேசுவும் கேட்கிறார். அவருக்கும் இது தெரியும். ஆனா நீங்க கேட்கிறது அடக்கத்திற்காக அவர்கள் அழைக்கிறாங்க. ஆனா இயேசு அடக்கத்தை நிறுத்தி வாழ வைக்க அவர் கேட்கிறார். இமீடியட்டா யவீரை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ வேண்டிக் கொண்டபடியே நடக்குங்க. ஆனா வீட்டுக்கு போனா எல்லாம் எதிர்மாறா இருக்குது. பிள்ளை மரித்து போயிருக்குது, நாடி துடிப்புல எல்லா விதத்துல செக் பண்ணிட்டா இறந்ததற்கான அத்தனை அடையாளங்களும் இருக்குதுங்க. இப்ப இயேசு வீட்டுக்குள்ள உள்ள போகல, வெளியில பிள்ளை இறந்ததை கண்டு அழுது கொண்டு இருக்கிற மக்களை பார்த்து சொல்றாரு, அழாதீர்கள், பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் அப்படிங்கிறார். எல்லா அறிந்தவர்கள் பாருங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு அறிஞ்சிருப்போமே தவிர, போராட்டம் எவ்வளவு பெருசுன்னு அறிஞ்சிருப்போமே தவிர, நாம சந்திக்கிற மக்களுடைய வலிமை என்னதுன்னு அறிந்திருப்போமே தவிர, நம்மளோடு கூட வருகிற நமக்கு உதவி செய்கிற இயேசுவை இன்னார் என்று அறியாமல் இருப்போம். அங்க அறிந்த காரியம் உண்மைதான், யவீருவினுடைய பிள்ளை மரித்து போனது உண்மைதான். ஆனா இயேசு மரிக்கவில்லை அப்படிங்கிறார். அப்ப இயேசு சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னா, மக்கள் சொல்வது உண்மை, ஆனா இயேசு சொல்லுவது சத்தியம்.
அதாவது ட்ரூத் வந்துருச்சுன்னா ட்ரூ அழிஞ்சிரும் பாருங்க. சொன்ன மாத்திரத்துல இமீடியட்டா அழுது கொண்டே இருந்தவங்க எல்லாம் நகைக்கிறாங்க. அந்த சிரித்தவர்களை அப்புறப்படுத்திட்டு இயேசுவோ குறிப்பிட்ட சீசர்களும் உள்ள போய் அந்த பிள்ளையை பார்த்து இயேசு சொல்றாரு, தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்துரு அப்படிங்கிறார். இமீடியட்டா அந்த பிள்ளை எழுந்து அமர்ந்து உட்காருது. அந்த தலித்தாகுமி என்கின்ற ஒரு பெயர் சிறு பெண்ணே என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா உண்மையான மூல பாஷையில வேலைக்காரியே எழுந்துரு என்று அர்த்தமாமா. அப்ப இயேசு சிறு பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்துறாரா அப்படின்னா, இந்த பிள்ளை கொடுத்த வேலைதான் இவங்க அப்பாவையே இயேசுவின் இடத்துல கொண்டு போனது. இந்த பிள்ளை கொடுத்த வேலைதான் இயேசுவையே இன்றைக்கு அவங்க வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தது. இப்ப இயேசு இந்த பிள்ளைய வேலைக்காரியா எழுப்புறாருன்னா ஏதோ உலக வேலைகளுக்காக அல்ல, அடிமை வேலைகளுக்காக அல்ல, தேவனுடைய வேலைக்காக. அதாவது சியோன் வாசியாக தேவன் எழுப்பி இருக்கிறார். எழுப்பின இதே தேவன் தான் அந்த யவீருவை பார்த்து சொல்றாரு, பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படிங்கிறார். அப்ப 12 வருடமா பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்காமலா வளர்த்தி இருப்பாங்க சார். இது உலகத்தை பயின்றது, உலகத்துல பயின்று உலகத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைய உலகத்திற்கு கர்த்தர் வெளிச்சமாக எழுப்பி இருக்கிறபடினால இந்த பிள்ளைக்கு தேவையான சத்தியத்தை கொடுங்கள் அப்படிங்கிறார். அதாவது ஆகாரம் எனப்பட்டது தேவனுடையவைகளை போதிக்கணும் பாருங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியினால உயிர்ப்பிக்கப்பட்டு அவருனால எழுந்திருப்போம்னா நாம் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சியோனில துயரப்படுகிறவர்களுக்கு தேவன் சீர்படுத்த வேண்டியது என்னன்னா, கேட்க வேண்டிய செய்திகள் எனப்பட்டது ஒன்று இருக்குது, நாம் புசிக்க வேண்டிய ஆகாரம் எனப்பட்டது ஒன்று இருக்குது. இப்ப இந்த மேவி போசேத்துக்கு வேலைக்காரி சொல்லி கொடுத்தது எல்லாம் என்னன்னா, தாவீது சவுல் வீட்டார் அனைவரையும் கொலை செய்து விடுவான். ஏன்னா சவுல் உயிரோடு இருந்த நாட்களுக்கெல்லாம் தாவீதுக்கு நன்மை அல்ல, கொலை செய்வதையே கண்ணு கருத்துமா இருந்தான் கட்டாயம். அப்ப தாவீது சவுலின் வீட்டார் அனைவரையும் சங்கரிப்பான் என்பதை பயத்துலதான் எடுத்துக்கொண்டு போய் தவறி கீழே போட்டு கால் முடமா இருக்குது. இன்னைக்கு சத்தியத்தை அறியாம எத்தனையோ பேர் பாருங்க தன் கையில கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆத்துமாக்களை முடவராக்கி விடுகிறாங்க. சாரி, எலும்பச்சம்பளத்துல செய்வனை செஞ்சிருக்கிறாங்கிறாங்க, ஓட்டுல செய்வனை இருக்குதுங்கிறாங்க, தகுட்டுல செய்வனை இருக்குதுங்கிறாங்க. அமாவாசை வந்ததுன்னா அசுத்தாவி அகோரமா ஆடுதுங்கிறாங்க. ஆனா வேத சொல்லுகிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் அப்படிங்கிறார். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலேயோ 12வது அதிகாரத்திலேயும் இஸ்ரவேல் மக்களிடத்துல கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்துல நீங்கள் போன உடனேயே அந்த தேசத்துல மக்கள் செய்கிற எல்லா விதமான அறியாமையினால செய்யப்படுகிற அத்தனையும் சங்கரித்து விடுங்கள் அப்படிங்கிறார். ஆனா ஒருத்தரையும் உயிரோட வைக்காதீங்க, அங்க தோப்பு விக்கிரகங்களை அழித்து போட்டு அந்த பலிபீடங்களை இடித்து போட்டு அவர்கள் முறைமைகளை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று முன்னமே சொல்லித்தான் அனுப்பினார். ஆனா இந்த இஸ்ரவேல சொற்பமான மக்களை மாத்திரம் அழிச்சிட்டு அநேக இடங்களை அப்படியே வைத்துட்டாங்க. இதனுடைய ரிசல்ட் என்னன்னா, கர்த்தர் சொல்றாரு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல, நான் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் செய்யாததுனால அந்த தேசத்தின் தெய்வங்கள் உங்களுக்கு கண்ணியா இருக்கும்னார். இப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்ல, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு அநேக நேரங்களில எனக்கு அந்த செய்வனை செஞ்சுட்டாங்க பிரதர், எனக்கு இப்பேற்பட்ட பில்லி சூனிய செய்துட்டாங்க பிரதர்னு ஏன் தெய்வம் அல்லாதவைகள் செய்கிற காரியங்கள் மேல தேவனுடைய சியோன் வாசிகள் பயப்படுகிறாங்கன்னா, தேவனை அறிவதற்கு பதிலாக தேவையில்லாததை அறிந்து கொண்டிருக்கிறாங்க. அழிக்க வேண்டிய சில காரியங்களை அழிக்காம விட்டுட்டாங்க. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற நம்ம ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகளை அழிக்கும் போது மாம்சத்துக்குரியவைகளை
வேதனைப்படுத்தக்கூடிய பிசாசினுடைய சுபாவமா இருக்கலாம், அல்லது உலகத்தினுடைய கிரிகைகளா இருக்கலாம், அல்லது மாம்ச சுபாவமா இருக்கலாம். இவைகள் நம்மை சேதப்படுத்தாது பாருங்க. ஆனா அந்த மேவிபோசேத்துக்கு அப்பேற்பட்ட அறிவை கொடுப்பதற்கு அந்த அம்மா மறந்து தாவீதை எதிரியா காண்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா தாவீது மேவிபோசேத்தை அழிக்கணும் என்றோ அல்லது முடவர்களையோ சப்பானிகளை அழிக்கணுமோ என்று திட்ட வைக்கல. அந்த நாட்கள்ல சவுலினுடைய வீட்டார் தான் அறிவிச்சாங்க, இந்த எருசலேமில இருக்கக்கூடிய முடவர்கள் சப்பானிகள் தாவீதை துரத்தி விடுவாங்கன்னதுனால தன்னுடைய படையாட்களை அனுப்பித்தான் எருசலேமில் இருக்கிற முடவர்கள் சப்பானிகள் அத்தனையும் அழிக்கும்படியா தாவீது அனுப்பினார். ஆனா அந்த யோனத்தானின் நிமித்தமாக தயை பெற வேண்டிய பிள்ளைதான் இந்த மேவிபோசேத். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரம் என்னன்னா தாவீது சவுலினுடைய வீட்டினுடைய சத்துருங்கிறார். ஆனா வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க, 2 சாமுவேல் 1வது அதிகாரத்துல யோனத்தானும் சவுலும் இறந்து போன செய்தியை கேட்டு தாவீது அழுது புலம்பி ஒரு புலம்பல் பாடலை பாடியிருக்கிறார். அப்ப சியோன் வாசிகள் அறிய வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்து எனக்கு எதிரி அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிநேகம் இந்த உலகத்துல ஒரு தாயினுடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னா, தான் பட்டினியா இருந்தாலும் தன் பிள்ளைகள் திருப்தியா சாப்பிடணுங்கிறது தான். ஆனா இயேசுவினுடைய அன்பு 70 தாய்களுக்கு மேலான அன்பு. அந்த அன்பை அறியலன்னு வைங்களேன், நம்ம அவரிடத்துல போகவும் முடியாது, அவரை நல்லவரா பார்க்கவும் முடியாது, அவர் கொடுக்கிற நன்மைகளில திருப்தி அடைய முடியாது. எப்படி மேவிபோசேத்து ஒரு தாதியின் கையில இருக்கிற வரைக்கும் அந்த தாதியினுடைய அடிமை வாழ்வை அனுபவிச்சுட்டு இருந்தாரே தவிர எருசலேமில தாவீதினுடைய அரண்மனையில ஒரு மகிமையான ஸ்தானத்துல வாழ வேண்டிய இடத்துக்கு வராம இருந்தார். இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களை அறியாம அவருக்குள் கிடைக்கக்கூடிய உன்னதத்தினுடைய மேன்மையில மகிமை அடையாம இவ்வுலகத்தின் மக்களுடைய கையில சிக்கிட்டு இரவு பகலும், எப்படி அந்த இளைய குமாரன் பன்றிகளின் நடுவுல இருந்து பன்றிக்கு கிடைக்கிற ஆகாரம் கூட கிடைக்கவில்லையே என்று தன்னை வேதனைப்படுத்தி வருத்தி கொண்டு இருக்கிறது போல ஒரு சிலர் மக்கள் கைகளில சிக்கிட்டு வேதனைப்படுகிறாங்க. ஆனா இப்போது தாவீது அழைத்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, நீ பயப்படாத. 4 ஆசீர்வாதத்தை சொல்றாரு. ஒன்று என்னன்னா, நீ முடவனானதுனால பரிதாபப்பட்டு நான் உனக்கு இதை செய்யல, உன்னுடைய தகப்பனுக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது, அந்த யோனத்தானின் நிமித்தமாகத்தான் நீ தயை பெறுகிறாய் அப்படிங்கிறார். அதே போல கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போன இயேசு இந்த பூமியில இருந்த போது தம்முடைய சீசர்களிடத்துல ஒரு மாதிரியான ஒரு பாஸ்ஓவர் பஸ்காவை அனுசரித்தார். அதுல அப்பத்தை பிட்டு கொடுக்கிற போதுதான் சொன்னார், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, வாங்கி புசியுங்கள் அப்படின்னார். 2வது திராட்சரசத்தை எடுத்து உங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிற புது உடன்படிக்கையின் ரத்தம், வாங்கி பானம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். அப்ப இயேசுவோடு கூட நீங்களும் நானும் ரத்த உடன்படிக்கை பண்ணி இருக்கும்போது பரலோகம் நம்மளுடைய இயலாமையை பார்க்கல, வறுமையை பார்க்கல, தரித்திரத்தை பார்க்கல, அவரோடு கூட நாம் எப்பேற்பட்ட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம் என்று உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, தாவீது எப்படி யோனத்தானினுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து மேவிபோசேத்துக்கு தயை பாராட்டினாரோ, அதுபோல கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய என்னுடைய உடன்படிக்கையை பரலோகம் நினைவு கூர்ந்துதான் தயை பாராட்டுது பாருங்க. 2வது காரியம் சொல்றாரு, உன் தகப்பன் ஆகிய சவுலினுடைய சொத்துக்கள் அனைத்து உனக்கு வருங்கிறார். இந்த சவுல் கழுதை காணாமல் போய்விட்டது என்று சொல்லி தேச விட்டு தேசம் போனவர். ஆனா என்றைக்கு ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானோடு கூட ஒரு ஐக்கியம் கிடைச்சதோ, பரிசுத்தவானாகிய சாமுவேலினுடைய ஆலோசனையின்படி நடந்தாரோ, அவருக்கு கிடைச்ச சொத்துக்களில் மிக மிக முக்கியமான சொத்து என்னன்னா, அவர் துயரப்படக்கூடாது என்பதற்காக அவர் தேடி போனதெல்லாம் இந்த பரிசுத்தவானோட ஐக்கியப்பட்டதுனால அவரை தேடி வந்தது பாருங்க. அவருடைய ஆலோசனையின்படி நடந்ததுனால அவருக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்கள் மாத்திரமல்ல,
நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு இடத்தை அடைந்து ஆவிக்குரிய மக்களோடு இணைந்து அவரும் தீர்க்க தரிசனம் சொல்லி ஆவிக்குரிய மனுஷனா மாறினாராம். அப்ப சொத்து அப்படிங்கிறது என்னன்னா தேவனுடைய அபிஷேகம் தாங்க நமக்கு சொத்து. தேவனோடு ஐக்கியமா இருக்கிற பரிசுத்தவான்களோடு ஐக்கியமா இருக்கிறதா மிகப்பெரிய சொத்து. அதுக்கு அப்புறம் இந்த நிலத்துல பூமியில இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் கிடைக்குது. மூன்றாவது காரியம் சொல்றாரு, நித்தமும் என்னோடு கூட நீ என்ன பண்ணலாம், அப்பம் புசிக்கலாங்கிறார். நித்தமும் எவ்ரிடே. அதாவது தாவீதனுடைய மகன் ஒருவேளை ஒவ்வொரு நாளும் தாவீதை சந்திக்கலாம், தாவீதோடு அப்பம் புசிக்கலாம். ஆனா இந்த பையன் வேறொரு தகப்பனுடைய பையன். ஆனா பண்ணின உடன்படிக்கை தாவீதுக்கு மேவிபோசேத்தை மகனை போல பாவிக்குது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு வருகிற போது இந்த 4 ஆசீர்வாதங்களும் கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய உடன்படிக்கையில கிடைக்குது. சியோன் வாசி இந்த 4 காரியங்களிலும் சீர்படணும் பாருங்க. ஒன்று, எதை குறித்தும் பயப்படக்கூடாது. தைரியமாய் கிருபாசன தண்டையில வந்து சேரக்கடவோம் என்று ஒரு தைரியத்தை அவருடைய மரணத்தின் மூலமா நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது காரியம், அவர் நமக்காக மரித்தபடியினால அவர் நம்மளோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாகத்தான் பரலோகத்திலிருந்து தயை நமக்கு கிடைக்குது. மூன்றாவது காரியம், இயேசுவுக்கு இருந்த சொத்து, நீ சொன்னா ஆதாமுக்கு இருந்த சொத்து, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம். தேவனை எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்து ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமா பெறுகிறோம். கடைசியா சொல்லப்பட்டிருக்குது, அப்பம் புசிக்கிறமாமா. அவருடைய சமூகத்தை பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் கூட வருடத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தோடு கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஏசு சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரத்துல, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது, வந்துவிட்டதுங்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எங்க ஆராதிக்கிறோமோ அங்கெல்லாம் தேவனுடைய சமூகம் வருது பாருங்க. அங்கெல்லாம் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புறாரு. இதுதாங்க சியோன் வாசிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனா இதே தாவீது கூட முன்னாட்களில தடம் மாறி இருக்கிறார். இதை குறித்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அவன் வீட்டார் அனைவரும் கேட்டு அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இப்ப தாவீது சவுலுக்கு பயந்து ஓடின போது தாவீதோடு கூட ஒரு கூட்ட மக்கள் வந்தாங்க. யார் அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க. இந்த கூட்டத்துக்கு இவர் தலைவனாயிட்டார். ஆனா இவரை கர்த்தர் தெரிந்தெடுத்தது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணிதான். இப்ப ஏன் இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா, இதே 21வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, தாவீது நோவில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடு தாவீதிற்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். சார், இந்த அகிமெலேக் எனப்பட்டவன் என்ன, ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியன் கர்த்தருக்குத்தான் நடுக்கத்தோடு வரணுமே தவிர இந்த உலகத்துல வேற யாருக்கும் நடுங்க கூடாது. ஆனா இங்க இந்த அகிமெலேக்கு தாவீதினிடத்துல நடுக்கத்தோடு வருகிறார். இப்ப நடுக்கத்தோடு வந்திருக்கிற தாவீதுக்கு தேவ சமூகத்து அப்பத்தையும் கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட அப்பனா, ஆசாரிய ஊழிய செய்கிறவங்க தான் அதை புசிக்கணும். ஒருவேளை ஆரோனுடைய குமாரரா இருந்தாலுமே, ஒருவேளை அங்கவீனம் உள்ளவன், நசல் கொண்டவன், குருடனோ சப்பானியோ ஆரோனுக்கு பிள்ளையா பிறந்திருந்தா அந்த பிள்ளைகளே புசிக்க கூடாது என்று தேவனால விலக்கப்பட்ட அப்பத்தை இந்த அகிமெலேக்கு ராஜா
அகிமெலேக் ஆசாரியன் என்ன சொல்றான்னா, தாவீது ஒரு ஸ்திரீகளின் இடத்துல தொடர்பு இல்லைன்னா இந்த அப்பத்தை புசிக்கலாம். இது உலக ட்ரெண்டுங்க. சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனீங்க அப்படின்னா, அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறவங்க பெண்களை தொடக்கூடாது. பெண்களுடைய தீட்டுப்பட்ட பெண்கள் வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் சேர்ந்து தீட்டுப்பட்டு விடுவாங்க. ஆனா இயேசுவினுடைய பார்வையில குஷ்டரோகியை இயேசு தொட்ட மாத்திரத்துல இயேசுவுக்குள்ள இருந்த வல்லமை குஷ்டரோகிய சுகமாக்குச்சே தவிர இயேசுவை தீட்டுப்படுத்தல. அதே போல 12 வருட பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை தொட்ட மாத்திரத்துல அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த அம்மாவை சுகமாக்குச்சே தவிர இயேசு தீட்டுப்படல. அப்ப எப்பேற்பட்ட டாக்டரின் இருக்கிற மக்களிடத்துல போய் நீங்களும் நானும் இருக்கிறோமோ, அப்பேற்பட்ட அழைப்பும் அப்பேற்பட்ட தவறுதலான வழிநடத்துதலும் நம்மளை சியோன்ல இருக்கிறவங்களை சீர்படுத்த வேண்டிய இடத்துல கொண்டே தள்ளிரும். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்தான். இதே 19வது அதிகாரத்துல ஒரு ப்ராப்ளம் வருது. சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு தன்னோடு இருக்கிற போர் வீரர்களோட திட்டமிட்டத தாவீதினுடைய மனைவி ஆகிய மீகாள் அறிந்து தாவீதுக்கு அறிவிக்கிறார். இப்ப தாவீது வீட்டிலிருந்து ஓடி விடுகிறார். இப்ப இந்த மீகாள் தாவீது படுத்திருந்த கட்டல்ல தலையணையை வைத்து போர்வையை பொத்தி தாவீது இருக்கிறான் என்பதை போல ஒரு காரியத்தை செய்து விடுகிறாங்க. சிறிது நேரத்தில் போர் வீரர்கள் கட்டலோட எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு எடுத்துட்டு போனா சவுல் முன்னாடி கட்டல்ல இருக்கிற போர்வையை பார்த்தா தலையணை தான் இருக்குதே தவிர தாவீது இல்ல. தாவீது தன்னை அபிஷேகம் பண்ணின சாமுவேலின் இடத்துல ஓடிட்டார். சாமுவேல் இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு அவரும் இவரும் வேறு ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்ப சாமுவேல் இடத்துல தாவீது இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது 50 போர் வீரர்களை அனுப்புறார். இந்த 50 போர் வீரர்களும் சாமுவேலும் சவுலும் இருக்கிற ஊருக்குள்ள வருகிற போதே பரிசுத்த ஆவியானவர் அந்த 50 பேரையும் நிரப்புறார். இவர்கள் அடிமையாக வந்து சவுலினுடைய வேலைக்காரர்கள் சாமுவேலினுடைய அடைக்கலத்துல இருக்கிறாங்க. மறுபடியும் 50 பேரையும் தேவ ஆவியானவர் நிரப்புறார். மறுபடியும் ஒரு 50 பேர் அனுப்புனா 150 பேரும் தேவ ஆவியினால சிறைப்பிடிக்கப்பட்டு இப்ப சாமுவேலின் அடைக்கலத்துல இருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இரவு பகல் வேலை செய்யும் போது ஒரு விதத்துல தளர்ந்து போய் விடுவோம், சோர்ந்து போய் விடுவோம். அல்லது சில பேருக்கு ஊழியர் செய்து நம்ம டயர்ட் ஆகி விடுவோம். ஆனா 24 ஹவர்ஸும் ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யக்கூடியவர் தான் ஆவியானவர். அந்த அபிஷேகத்துக்குள்ள இன்றைக்கு நீங்களும் நானும் இருந்தோம்னா நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதமா இருக்கலாம் ஒரு சேனையே வந்தா கூட இந்த ஆவியானவர் அவர்களை சிறைப்பிடித்து நமக்கு அடிமையாக மாத்தி விடுவார். அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் இதை பார்க்கலாம். இதை அறிந்த சவுல் கடைசியா எப்படியாவது தாவீதை சிறைப்பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று வருகிற போது எல்லாரையும் தேவாவியானவர் அடிமையாகத்தான் சிறைப்பிடித்து வைத்திருந்தாரு. ஆனா இந்த சவுலை வேத சொல்லுதுங்க 19வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல தானும் தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள். யோசிச்சு பாருங்க, மற்றவங்களெல்லாம் வஸ்திரத்தோடு தான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு சாமுவேலினுடைய அடிமையா மாறினாங்க. ஆனா இந்த சவுல 24 ஹவர்ஸ் வித்தவுட் ட்ரெஸ்ல தேவன் சிறைப்பிடித்து வச்சிட்டார். இப்பேற்பட்ட மகிமையான ஸ்தானம் இருந்த போது கூட தாவீது சாமுவேலினிடத்துல போகாம நோபினிடத்துல போனா பாருங்க. இந்த நோபில் இருக்கிற ஆசாரியன் ஆகிய அகிமெலேக்கு ஆசாரியன் எதை தாவீதுக்கு கொடுத்தார்னா கோலியாத்தின் பட்டயத்தை கொடுத்தார். அந்த கோலியாத்தின் பட்டயத்தை கூட இந்த ஆசாரியன் ஆசாரிப்பு கூடாரத்துல ஏபோத்துல சுத்தி பின்புறமாக வைத்திருக்கிறான். ஆசாரிப்பு கூடாரம் எனப்பட்டது நம்மளுடைய கற்பனையின்படி உருவாகிறது இல்லைங்க. அல்லது அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல ஊழியர் செய்கிற மனுஷனும் அந்த மனிதனுடைய கற்பனையின்படி ஊழியர் செய்யும்படி தேவன் ஏற்படுத்தல. பரலோகத்துல
கர்த்தர் காண்பித்த மாதிரியின்படி ஆசாரிப்பு கூடாரத்தை செய் என்று சீனாய் மலையில கர்த்தர் மோசேக்கு சொன்னார். கர்த்தர் தனக்கு காண்பித்த மாதிரியின்படியேதான் மோசேயும் அந்த நாட்கள்ல ஆசாரிப்பு கூடாரத்தை செய்ததுனால மோசே கூட உட்பிரவேசிக்க கூடாதபடி மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பி இருந்தது. ஆனா இங்க கோலியாத்தின் பட்டயத்தை வைக்க சொல்லும்படிய கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்துல ஒரு அப்ரூவ்டும் கொடுக்கல. அப்ப அப்ரூவ்டு கொடுக்காத ஒரு பொருள் எப்படி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்துச்சுங்கிறத காட்டிலும் ஆசாரிப்பு கூடாரத்துல இருக்க வேண்டிய மகிமையின் ஸ்தானத்துல இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி இப்ப ஆசாரிப்பு கூடாரத்திலேயே இல்லை. ஏலியின் நாட்களில ஏலியின் பிள்ளைகள் பாவம் செய்ததுனால பெலிஸ்திய தேசத்திற்கு உடன்படிக்கை பெட்டி போய் அங்க மூலவியாதினால பாதிக்கப்பட்டதுனால இப்ப யோசுவாவின் களத்தின் மூலமா இப்ப அபினதாப் எனப்பட்டவனுடைய வீட்டில் இருக்குது. அங்க எலியேசர் எனப்பட்ட ஒருவனை ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டி அபினதாப்பின் வீட்டுல இருக்குது. ஆசாரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டி இல்ல. உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துலதான் பட்டயம் இருக்குது. இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்காக ஆலயத்துக்கு போகிறோம், இல்ல ஒரு ஆலயம் எதற்காக நடத்தப்படுகிறது என்று எபேசியருக்கு எழுதின நிருபத்துல சபையில தேவன் ஏற்படுத்தி வைத்த 5 விதமான ஊழியர்களையும் அந்த ஊழியர்கள் செய்ய வேண்டிய முறைமையும் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசு நம்மளுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவதற்கும் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனா நம்ம சபைக்கு போயும் கூட நம்மளுடைய இருதயத்துல இயேசு வாசம் பண்ணாதபடி பலவிதமான உலக காரியங்களை நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிற மக்கள் தான் இந்த அகிமெலேக்கு ஆசாரியனுடைய உறவு முறை கூட்டம். பட்டயத்தை கொடுத்தார். இயேசு கூட பிடிக்கப்படுகிற போது பேதுரு பட்டயத்தை வைத்திருந்தார். இந்த பட்டயத்தை எடுத்து அன்றைக்கு இருந்த ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டிட்டார். இயேசு என்ன சொல்றார் அப்படின்னா, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினாலே சமம், பட்டயத்தை உன் உரையில போடுங்கிறார். இதை குறித்து மத்தேயு 26:52 யோவான் 18:11 சொல்லுகிறது. அப்போ பட்டயத்துக்கு தப்புற வழிகளை தேவன் ஏற்படுத்துறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் பட்டயத்தை எடுப்பதற்கு ஆலயத்துக்கு போகணுமா, அல்லது பட்டயத்துல இருக்கிற மக்களை பட்டயத்தை விட்டுட்டு சமாதானப்படுத்தணும்னு வரணுமா? தாவீதனுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு அசம்பாவிதம். என்றைக்கு அந்த கோலியாத்தின் பட்டயத்தை தாவீது எடுத்தானோ அடுத்த நிமிடமே வேதம் சொல்லுதுங்க. இதை 21வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல, அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசினிடத்தில் போன. அன்றைய தினமே இந்த பட்டயம் பெலிஸ்திய தேசத்துலதான் செய்யப்பட்டது. கோலியாத்தின் பட்டயம் எய்த ஊருக்கே பட்டயத்தை கொண்டு போயிடுச்சு பாருங்க. இந்த ஆகீஸ் பெலிஸ்திய தேசத்தின் ராஜா. அங்க தாவீது போய் அடைக்கலம் போந்துட்டார். அங்கதான் அந்த கடன்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க எல்லாம் தாவீதோடு சேர்ந்துக்கிட்டாங்க. சியோன் வாசியாகிய தாவீது, கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, இன்றைக்கு பெலிஸ்தியரோடு போய் மாட்டிக்கிட்டு, இனி சொல்ல போனா 29வது அதிகாரத்துல பெலிஸ்தியர்களோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண கோலியாத்தின் ஸ்தானத்தையே எடுத்துக்கொண்டாருங்க. ஆனா கர்த்தர் வழிமறிச்சுதான் சிக்கலாக்கள அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய வேலைக்காரருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் அமலேக்கியர் சிறைப்படுத்தி கொண்டு போகும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறார். இங்க பெலிஸ்தியனுடைய தலைவர்கள் தாவீது வேண்டாம் என்று நடுவழியில கைவிடுகிறாங்க. இதைத்தான் வேதம் சொல்லுது. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்துல, தாவீது எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டான், அழுவதற்கு கூட தாவீதுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான். காரணம் என்னன்னா, தான் கூட இருந்த 600 பேரும் தாவீதை கல்லெறியும்படியாக கற்களை எடுத்துக்கொண்டாங்க. காரணமே இல்லாத சவுல் கொலை செய்ய தேடிக்கொண்டிருந்தார். உதவி செய்யலாம் என்று சொல்லி இருந்த இந்த பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகீஸ் நடுவழியில, நீ தேவதூதனை போல இருந்தாலும் உன்னை என் கூட வச்சுக்க முடியாதுன்னு கைவிட்டு விடுகிறார்.
வீட்டுக்கு வந்தா இந்த சிக்கலாக்கள தாவீதுனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவன் கூடாரம் தீக்கு இரையாக மாறி இருக்குது. இப்ப சியோன் வாசிக்கு ஏன் இவ்வளவு நெருக்கத்தை தேவன் அனுமதித்தார்னா சீர்படுத்தணும். நாம இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணலைங்க. இஸ்ரவேலுக்கு எதிரிகளாய் இருக்கிறவர்களோடு யுத்தம் பண்ணும்படியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். நாம் இயேசுவுக்கு எதிராக செயல்பட கர்த்தர் நமக்கு இந்த அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்கல. இயேசுவோடு கூட இருந்து இயேசுவை போல வாழ்வதுதான் சியோன் வாசி. அப்ப சியோன் வாசி சீர்பொருந்தணும்னா எதுல சீர்பொருந்தனா வேதம் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். எப்படி திடப்படுத்தினார்னா அவர் கர்த்தருக்குள் தன்னை சரிப்படுத்திட்டு தான் ஜெபிக்கிறார். நான் இந்த தண்டை பின்தொடரலாமா? பிலிஸ்தரோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண போகும்போது ஜெபம் இல்ல, தேவனுடைய ஒத்தாசையை தேடல. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய எதிரியாகிய அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுவதற்கு இவர் ஜெபித்த போதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னுடையதை மாத்திரம் மீட்க போறதில்ல, சகலத்தையும் மீட்டுக் கொள்வாய் அப்படின்னார். அதாவது நீ யாரோ ஒருவருக்கு கீழே இருந்து எனக்கு எதிராகவும் என் ஜனத்திற்கு எதிராகவும் யுத்தம் பண்ணுவதற்கு நான் உன்னை தேர்ந்தெடுக்கல. நீ எனக்கு கீழே இருந்து என் கூட இருந்து ஏன் யுத்தத்தை நடத்தும்படியா நான் தெரிந்து கொண்ட சியோன் வாசி என்றார். அதுபோல அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில நீங்களும் நானும் சீர்பொருந்த வேண்டிய இடத்துல சீர்பொருந்தணும். அதை எங்கெங்க சீர்பொருந்தணும்னு அநேக காரியங்கள் இருக்குது. அது முதலாவது காரியம், நீ காணிக்கை போடுவதற்கு தேவாலயத்துல வருகும்போது காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி உன் சகோதரன் பேரில் யாதொரு குற்றத்தை நீ உணர்வாய் என்றால் நீ காணிக்கையை போடாம காணிக்கை வைத்து விட்டு உன் சகோதரனிடத்துல ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை போடுகிறார். எத்தனையோ பேரோட பகை, கசப்பு, விரோதம். ஒருவேளை நேரடியா அவர்களோட யுத்தம் பண்ண நமக்கு பலன் இல்லை, தைரியம் இல்லைன்னா இந்த பெலிஸ்தரோடு சேர்ந்து கொண்டு தாவீது எப்படி இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலோடு யுத்தம் பண்ண போனானோ அதுபோல யாரோ ஒரு எதிரியோடு கூட சேர்ந்து கொண்டு தேவனுடையவர்களுக்கு விரோதமா செயல்பட்டோம்னா நாம் சியோன் வாசிகள் அல்ல. அப்படி சியோன் வாசிகளா இருந்தாலும் நாம் சீர்பொருந்த வேண்டியது அவசியம். கர்த்தர் அப்படி இந்த நாட்கள்ல சீர்பொருந்தி அவருக்காக வாழ அவருடைய நாட்டின விருட்சங்களாய் வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்ட விருட்சங்களாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, சியோனிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க நீ விரும்புகிறீர். அதற்கு சில இடங்களில நாங்கள் சீர்பட வேண்டி இருக்குதப்பா. யோனத்தானின் குமாரனாய் இருந்தாலும் ஆண்டவரே ஒரு தாவீதை அறியாத ஒரு தாதியின் கையில சிக்கி 2 கால்களை முடமான நிலைமையில இன்றைக்கு எத்தனையோ ஆவிக்குரிய வாழ்க்கையில குந்தி குந்தி நடக்கிறோம். உங்களை எத்தனையோ பிள்ளைகள் தாவீதை போல அபிஷேகம் பண்ணின சாமுவேலின் அடைக்கலத்துல போகாம ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டி இல்லாத, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காத, தன்னை கண்டு பயப்படுகிற ஒரு ஆசாரியின் இடத்துல ஓடினது போல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எங்களை சீர்படுத்தோ, எங்களை ஸ்திரப்படுத்தோ, எங்களை நிலைநிறுத்தோ, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.